நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருப்பு முக்கல்ல சாலட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டுக்கோங்க. எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீனானது. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் எனக்கும் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து டயாபெட்டிக்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து என்னோடய டாக்டர் டயட்டிஷியன் வந்து பார்த்திங்கன்னா இதான் நிறைய வந்து சஜஷன் பண்ணாங்க. இது வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி அண்ட் தென் கருவேப்பிலை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆனியனு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ண பதில்ல. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்பைசி வந்து எதுவும் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நான் 2 ரகமாக பண்ணுவேன். ஒன்று இந்த மாதிரி சாலட் மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி பண்ண பிடிக்கும். ஸோ தட் இது வந்து எனக்காக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வேக வச்சுட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரகமாக வந்து பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு முக்கல்ல ஹை ப்ரோட்டீனானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரகமாக வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ நம்ம வந்து பேன் வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ ஆயில் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்னு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3த்து வந்து ஆட் பண்ணி, ஸோ பச்சை மிளகாய் லைட்டாக வந்து போட்டுக்கோங்க, அதிகமாக வேணும். ஸோ போட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சால்ட் போட்டு தான் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பத்தலை நம்ம ஒன்று போட்டுக்கலாம், எப்போ வந்து போட்டுக்காதீங்க. நல்லா வந்து வதங்கட்டும். நீங்கள் வந்து மூக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ பிஞ்சாக பெருங்காயம் கொஞ்சம் ஆகுனா இது ஃபுல்லாக வதங்க விட மாட்டேன். ஸோ இது வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டுருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆட் பண்ணாக்கா. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கிரவுண்ட் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இன்னொரு ரகமாக வந்து நான் செய்வேன். ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ தாபா ஸ்டைல் கீ ரைஸ் வந்து எப்படி செய்யுது பார்க்கலாம். வெறும் கீவே கூட போட்டக்கூடாது, போட்டுனா ரொம்ப வந்து வெகட்டலாக இருக்கும். ஸோ தட் கொஞ்சம் ஆயிலும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக வந்து ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செய்யுது லெஃப்ட் ஓவர் ஆயில் இது வந்து யூஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கே வந்து யூஸ் பண்ணிடணும், ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுன்னு இருக்கக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன எல்லாம் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம், ஸோ நீளமாக கட் பண்ண பச்சை மிளகா, வெங்காயம். ஸோ கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கலாம். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை 2த்தையும் வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அவ்வளோ டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். 1/2 வந்து வச்சுக்கலாம். ஸோ 1/2 வந்து வச்சுட்டேன். தண்ணி வந்து அந்தளவுக்கு போதும். ஸோ கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுனா ரைஸ் வந்து உடையாமல் வந்து நல்லா பழப்பெல்லாம் வரும். ஸோ தட் நான் வந்து கீ இந்த ஸ்டேஜில் வந்து கீ ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணுறது கொச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விசில் வந்து போடலாம். ஸோ கொஞ்சம் ஒரு 3 விசில் வந்தால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிக்குதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வரி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஆலு கிரேவி. சூப்பரான கீ ரைஸு பொட்டேட்டோ ஆலு கிரேவி வந்து பட்டாணி ஆலு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஸோ தாபா ஸ்டைல் வந்து கீ ரைஸ் அண்ட் தென் பொட்டேட்டோ பட்டாணி ஆலு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஆனியன் அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து ஸோ ஆனியன் போட்டுக்கிறோம். அண்ட் தென் ஆல் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஃப்ரை ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஊற வச்சு ஆட் பண்ணோம். அப்படியே ஆட் பண்ணாதீங்க. ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டமாட்டா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு மிக்சியில் ஆட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பி வந்து வேக வைப்போம், கொதிக்க வைப்போம். ஸோ ஏதாச்சும் இதாகட்டும். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் வந்து போட்டுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆறின பிறகு மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டை வந்து அரைச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி செஞ்ச நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செஞ்சால் அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி சேம் டேவே யூஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கடுகு கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு இது பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ இது வந்து போடுறதுனால என்ன பண்ணால் அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா வந்து பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணுறோம். அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணணும். ஹோம்மேட் கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். நம்மளோட தாபா ஸ்டைல்ஸ் டேஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரைஸுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸுக்கு தான் இப்போ காம்போவாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும், நல்லாயிருக்கும். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு தான் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிக்குதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.